கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவராக இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த யெகோவா சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலே தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகும் செபிக்கிறேன். எங்களோடு பேசும் அப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் இரடுக்கு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தை திறந்து நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 அதில் 15 வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இதனுடைய வார்த்தை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அவன் சோதரன், இன்னைக்கு நீங்கள் யாரெல்லாம் நீ கூப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த காலை வேளையிலே நமக்காக இந்த பூமியில வந்து ஆமே சோதரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் என்ன பண்ணணும்? நோக்கி கூப்பிட வேண்டும். யாரெல்லாம் நோக்கி பார்த்துருப்பீங்க. ஆமே சில இடத்துல உங்களை தான் நம்பியிருந்தேன், ஆனாலும் சில நேரத்தில் என்ன பண்ண காலவாரிப்பாங்க. சில பேர் என்ன அவன் நோக்கி பார்த்துருப்பீங்க, ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, அலுவலகமாக இருந்தாலும் சரி, அவன் உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, அவன் இந்த வேலைக்கு வரனா அவன் என்ன பண்ணுறான், இந்த மாதிரி பண்ணிட்டானே சொல்லிட்டு நம்ம வச்சு கழுத்தறுத்தானே சொல்லி அவன் சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த பகுதி என்ன பண்ணுறதுன்னா அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லப்படுறது. என்ன பண்ணுவான்? அவர் ஆண்டவர் என் பிள்ளை என்கிட்ட வந்து என்ன பண்ணுவான்? நிச்சயமாக கேட்பான். நான் என் பிள்ளைக்கு தேவையான ஆசீர்வாதத்தை இந்த காலை நேரத்தில் நான் வைத்திருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மன்னாவை சாப்பிடுவதற்கு அதிகாலமே எழுந்து என்ன பண்ணுவாங்களாம்? அந்த மன்னாவை அவர்கள் புறக்க வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா, மனிதர்கள் சாப்பிட்ற அல்ல, தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் 7 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வனாந்தரத்திலே என்ன பண்ணுறாங்க? மோசை எங்களுக்கு ஆகாரம் வேண்டும் எங்கள் சொல்லும் பொழுது கூப்பிடும் பொழுது உடனே ஆண்டு என்ன பண்ணாரு? ஆமே சோத்திரம். அந்த அவருக்கு தேவையான உணவை அந்த வனாந்தரத்திலே தேவன் கொடுத்த. உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நிலைமையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் இந்த காலை வேளையிலே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை பார்க்கும் பொழுது அந்த சொல்லுவ வசனம், அவர் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு உங்களுக்கு அருளுகிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன பண்ணார்? உத்தரவு கொடுக்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், விடுவிக்கிற ஆண்டவர், பாதுகாக்கிற ஆண்டவர், பராமரிக்கிற ஆண்டவர், ஆளுகை செய்கிற ஆண்டவர், மறு உத்தரவு உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அருளுகிற தேவன். ஒரு குருட பார்க்க என்ன பண்ணுறான்? இயேசு கிறிஸ்து போகும்பொழுது அந்த வழியை போகும்பொழுது என்ன பண்ணுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுகிறான். இன்னும் சத்தமாக என்ன பண்ணுறான்? கூப்பிடும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து என்ன பண்ணுறாரு? நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஆண்டான் என் கண்ணு என்ன பண்ணும்? திறக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி உடனே அவன் கண்ணு திறந்த உடனே அவன் குதித்தெழுந்து தேவனை மகிமைப்படுத்தினான். பாருங்க, இந்த இடத்துல அவன் எப்படிப்பட்ட நிலைமை இருந்த சொல்ல யாரும் சொன்ன உடனே இயேசு நோக்கி என்ன பண்ணான்? கூட ஒன்று மறு உத்தரவு இயேசு நோக்கி கூப்பிட்டு அவர் என்ன பண்ணாரு? அப்படி நின்றுட்டாங்க. இந்த காலை நேரத்தில் உங்கள் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு உத்தரவு கொடுங்கப்பா, ஆண்டவர் இந்த காரியத்தில் நான் போகிறேன், எனக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்குற தேவன். இந்த சாரோனின் ரோஜா மகிமையின் தேவன், அவனுடைய கண்களை திறந்த ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற நல்ல தேவனாக இருந்தார். இன்னொன்று சொல்லப்படுது, அடுத்தது ஆபத்து காலத்தில் கூப்பிட்டு நான் என்ன பண்ணுவேன்? விடுவிப்பே, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன பண்ணுறான்? அவனோடு இருந்தவர் என்ன பண்ணுவான்? தப்புவிக்கிற ஆண்டவர். நம்ம எந்தெந்த பாதையில் சத்துரு எந்தெந்த வலைகளை விதைத்திருந்தாலும் உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் உங்களை பாதுகாத்து தப்புவிக்கிற தேவனாக இருந்தார். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் தப்புவித்து என்ன பண்ணுவேன்? வசனம் சொல்லுது, அவனை தப்புவித்து என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன். பாருங்க, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறாரு நம்மளை பார்த்து இந்த காலை நேரத்தில், நான் உன்னை கனப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? சிறந்திருக்கும்படியாய் செய்வேன் என்று ஆண்டவராக இயேசு இந்த காலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுவேன். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அதுக்கு மேலே வசனம் போட்டிருக்கு. அந்த சங்கீதம் 91:14 வசனத்தில் போட்டு, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே
வைப்பேன். ஆண்டவர் மேல நீங்க வாஞ்சியா இருந்து ஆமே சோதரி எந்த காரியமாக இருந்தாலும் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையிலே ஆமே அந்த மறு உத்தரவு கொடுக்கும்படி தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை தப்புவிக்கும்படியாக எந்த விதமான இக்கட்டா இருந்தாலும் விலைக்கு பாதுகாத்து உங்களை கனப்படுத்துகிற ஆண்டவர். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஆமே எந்த பதில் இருந்தாலும் உங்களை கனப்படுத்தி உயர்த்துகிற ஆண்டவராக இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த யெகோவா ஈரே சேனலுக்காய் சோத்திரம். ஆமேன், சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கேட்கிற எவனும் பெற்றவன் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, ஆபத்து நானும் அவனை தப்புவிதனை கனப்படுத்துவேன். உன்னுடைய பிள்ளைகளை நீ ஆண்டவரே இந்த கால நேரத்தில் உன்னுடைய கனப்படுத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ கனப்படுத்துவீராக. ரோகா சந்தே இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, உடைய பிள்ளைகளை நீ கனப்படுத்த எந்த விதெல்லாம் பிள்ளைகள் கனவினப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல உடைய பிள்ளைகளுடைய தலையை நீ உயர்த்துகிற தேவனாக இருக்கிறப்பா. என் நாமத்தை பிரஸ்தாப எந்த இடமா ஆசிர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த சேனலை பார்த்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் மேல் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, கனப்படுத்துவீராக. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம். நீ அப்படியாய் சேவக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏறெடுக்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.